ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் தாங்குவதாக. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 28வது வசனத்தின் பிற்பகுதி. அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு எகிப்தில் அதிபதியாக இருக்கிறார். சகோதரர்கள் தானியம் வாங்கும்படி எகிப்துக்கு வருகிறார்கள். அவர்கள் அறியவில்லை யோசேப்பு தான் அங்கே அதிபதியாக இருக்கிறார் என்று. தானியம் வாங்கி கொண்டு திரும்ப செல்லும் போது யோசேப்பு என்ன செய்கிறார் என்றால், அவரவர் கொண்டு வந்த சாக்குப்பையிலே தானியத்தோடு கூட அவர்கள் கொண்டு வந்த பணப்பையை வைத்து கட்டி அனுப்பி விடுகிறார். காரணம், யோசேப்பு ஒரு சகோதர சிநேகத்தோட அவர்களுக்கு நன்மை செய்யும்படி இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார். இவர்களுக்கு இது யோசேப்பு என்று தெரியாதபடினாலும், யோசேப்பு இவர்களுக்காக தான் இதை வைத்திருக்கிறார், இவர்களை அகப்படுத்தவோ அல்லது இவர்களை ஒரு பொய்யான வழக்கிலே பிடித்து இவர்களை துன்பப்படுத்தவோ இது செய்யாமல், இந்த பணம் இவர்களுக்கே உதவியாக இருக்கட்டும் என ஒரு நன்மையின் அடிப்படையில் தான் செய்தார் என்பதை இவர்கள் அறியாதபடியினாலே, இவர்களுக்கு அது புரியாதபடியினாலே இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்று. மீண்டும் அவர்கள் எகிப்துக்கு வரும்போது அங்கே அவர்கள் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். அங்கே இருந்தவனிடம், இது எங்களுக்கு தெரியல, இந்த பணப்பை எப்படி வந்தது என்று. அப்பொழுது அங்கிருந்தவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதனுடைய 43வது அதிகாரம் 23வது வசனத்துல, அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமா இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, யோசேப்பு ஒரு தீமை அவர்களுக்கு செய்யவில்லை, நன்மையை மனதில் வைத்து செய்கிறார். ஏன் நன்மையை மனதில் வைத்து செய்கிறார் தெரியுமா? அவருக்குள்ளே ஓடுகிற அதே ரத்தம் தான் அவர்களுக்குள்ளும் ஓடுகிறது. யோசேப்பு யாரை அப்பா என்று அழைக்கிறாரோ அவரை தான் அவர்களும் அப்பா என்று அழைக்கிறார்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய பரலோக பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அவர் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் தமக்கு பிள்ளைகளாக்கி கொண்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறாரோ அவரை நானும் நீங்களும் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் பல நேரங்களிலே அவருடைய அன்பையும் அவருடைய நினைவுகளையும் அவருடைய அதிசயமான நடத்துதலையும் புரிந்து கொள்ள முடியாதபடியினாலே ஆண்டவர் நமக்கு இப்படி செய்தது என்ன, ஏன் இப்படி பண்ணுகிறார் என்ற பல கேள்விகளை நாம் எழுப்புகிறோம். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல, பிள்ளைகளாக்கி இருக்கிறார். எந்த தகப்பனாவது தன் மகனுக்கு அப்பத்துக்கு பதில் கல்லை கொடுப்பானா, முட்டைக்கு பதில் தேளை கொடுப்பானா, மீனுக்கு பதில் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு புரியாததுனால கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் இப்படி செய்தது என்னவென்று புரிந்து கொள்ளுகிறவர்கள் துதிப்பார்கள், மகிமைப்படுத்துவார்கள். தேவன் செய்கிறது நாளை நாம் புலம்புவதற்கல்ல, நாளை நாம் களி கூறும்படியா. இன்று நமக்கு புரியவில்லை, அதனால கேள்வி கேட்கிறோம். புரியும் போது நான் தெரிய வரும், என் தகப்பன் ஒருபோதும் எனக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறார் என்று.
கர்த்தர் அப்படியே நன்மைகளை செய்து ஒவ்வொருவரையும் அவருக்குகந்த அவருக்குரிய சாட்சிகளாய் நிறுத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, அப்பா, நாங்கள் புரியாததுனால பல நேரத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் எழுப்புகிறோம். எங்களை தயவாய் மன்னித்து கொள்ளும். உம்முடைய நடத்துதலை புரிந்து கொள்ள வேண்டிய கிருபைகளை கத்து தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.